ஆராதனையில் நீங்கள் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறீங்க. யூடியூப் சேனல், லோக்கல் சேனலில் கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தரை ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை அற்புதமாக வழிநடத்துவார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் பெருகும். ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான நல்ல நேரத்துக்காக உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நடத்துகிற தேவன், எங்கள் விசுவாசத்தை இன்னும் அதிகமாக பலப்படுத்துகிறீர். நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆண்டவராகிய இயேசு, ஆமே, நீர் உயிரோடு இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. நீர் ஜீவிக்கிறவரப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கு எங்கள் மத்தியில் இருக்கிறீர். இன்றும் எங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறீர். இன்றும் எங்களுக்கு போதிக்க வல்லவராக இருக்கிறீர். இன்றும் எங்களை நடத்த வல்லவராக இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முழுதும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாடல் ஆராதனை நேரங்கள், செய்தி வேளையில் உங்களுடைய பிரசன்னம் கிருபை இருப்பதாக. இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு வேண்டிய நல்ல ஜீவன் சுகத்தை பலத்தை கொடுங்க. அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. விடுதலை கொடுங்க. உம்முடைய கிருபை யாவரையும் தாங்கி வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு யூடியூப் வழியாக, தொலைக்காட்சி வழியாக இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின்படி நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் ஜீவனுள்ள தேவன். ஆமென். கடந்த நாட்கள் எல்லாம் நம்மை அப்படியே நமக்காக யாவற்றையும் செய்து முடித்து நம்மை ஜெயத்தின் வழியில நடத்தின ஆண்டவரை, ஆமென், ஒரு சில தெரிந்த பாடல்களை பாடி நாம் கரம் தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதியுங்கள். வெறும் பார்வையாளராக அல்ல, எங்களோடு கூட சேர்ந்து ஆராதனையில் பங்கு பெறுங்கள். சேர்ந்து கரம் தட்டி பாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை என்ற பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Hallelujah.
வெற்றி தருவீர். சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். பாத்திரர், ஆராதிக்க தகுதியான தெய்வம் இயேசு ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொன்னார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு அவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். இதோ நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஆமென். அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில், அவைகளை நம் கண்களால் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆமென். நல்ல ஆவியோடும் உண்மையோடும் கூட கர்த்தரை தொழுது கொள்வோம். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் மகிமைப்படுவாராக. ஆண்டவர் சொன்னார், கடைசி நாட்கள்ல நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு அந்த ஆவியானவரை பார்த்து சொல்ல போகிறோம். கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பு அளவல்ல, நீந்தி நீந்தி மூழ்கும்படி இந்த கடைசி நாட்கள்ல ஆமீன் என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்க போறோம். ஆமீன். கர்த்தர் இந்த நாட்களிலே ஆமீன் நம்மை கொண்டு செய்ய நினைத்திருக்கிற காரியம், நம்முடைய சபையை கொண்டு செய்ய நினைத்திருக்கிற காரியம், ஆமீன் ஒவ்வொரு தனிநபர்களை கொண்டு குடும்பங்களை கொண்டு செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள், அது ஒன்றும் தடைபடாது. அவர் கொடுக்கிற அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாருமா சேர்ந்து பாட போகிறோம். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே என்று சொல்லி பாட போகிறோம். வாஞ்சையோடு கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து தாகத்தோடு பாடலாமா? ஒரு பாடலா இல்ல, ஒரு வாஞ்சையோடு கூட ஒரு விண்ணப்பமாய் ஆண்டவர் சமூகத்தில் ஏறெடுக்க போகிறோம்.
ஹalleluya ஹalleluya ஆமென். எழுந்து நின்று ஆமென் நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அப்படியே எழுந்து நின்று ஆமென் கர்த்தரை உயர்த்த போகிறோம். ஆமென். கர்த்தரை நான் துதிக்கும் பொழுது அவர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமா மௌனமா இராமல் கர்த்தரை துதிக்கும் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறது போல எல்லாருமா எழுந்து நின்று ஆமென் முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கலாம். ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்போம். நம்முடைய தேவன் ஒருவரை ஆராதனைக்குரியவர். ஆமென். ஸ்தோத்திரம். சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாக சொல்லுகிறார். ஆமென். உம்மையின் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று சொன்னது போல நம்முடைய ஆத்துமாவிலே பலன் தந்து நம்மை தைரியப்படுத்துகிற ஆண்டவர். எல்லாருமாய் கரங்களை உயர்த்தி சொல்வோம். என் ஆத்துமா மௌனமாயிராமல் உம்மை பாடி கீர்த்தனம் பண்ணும் ஆண்டவரே. குடும்பமாக எல்லாருமாய் சேர்ந்து அவர் மீட்டுக் கொண்ட ஆத்துமா சொல்லுவோம். நம்முடைய நாவினால் அறிக்கை பண்ணுவோம்.
நீங்கள் ஆராதனைக்குரியவரே. எல்லா துதி கன மகிமை உம் நாமத்துக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. நீர் ஒருவர் மாத்திரமே தகுதியான தெய்வம், நீர் ஒருவர் மாத்திரமே பாத்திரன். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. உடைய கிருபையுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் முழு பலத்தோடு உம்மை ஆராதிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களில் வீடுகளில் இருந்த வண்ணமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களிலே நீதிமொழிகளின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்ற அந்த வசனத்தின் அடிப்படையில் இருந்து நாம் அநேக வேத வார்த்தைகளை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்தார். இந்த காலகட்டங்களுக்கு ஏற்ற வார்த்தைகள் ஏராளமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே கடந்த நாட்களிலே 5 விதமான வார்த்தைகளை நாம் தியானித்தோம். முதல் வார்த்தையாக எழுந்திரு, விழித்திரு, நிலைத்திரு, காத்திரு, பிழைத்திரு. இந்த பிழைத்திரு என்ற இந்த வார்த்தையிலே எசேக்கியேலின் புத்தகம், எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புத்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் இருந்து நம் அநேக காரியங்களை, அநேக சத்தியங்களை தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு முறை கூட அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். கடந்த நாட்களிலே நாம் தியானித்தபடி விக்கிரகங்களுக்கு நரபலி செலுத்தி சாப பாவ இரத்தத்தில் கிடந்த ஜெருசலேமை பார்த்து கர்த்தர் பிழைத்திரு என்று சொல்லி எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 9 13ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிற 10 விதமான காரியங்களை தேவன் கிருபையாக ஜெருசலேமுக்கு செய்து ஜெருசலேமை சிறந்த பட்டணமாக அவர் விளங்க பண்ணினார். அந்த 10 காரியங்களிலே கடந்த நாட்களிலே 8 காரியங்களை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். இந்த நாளிலே 9வது காரியமாக நாம் பார்க்க போகிறோம். எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புத்தகம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் நெற்றியில் நெற்றி பட்டத்தையும் உன் காதுகளில் காதணியையும் உன் தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தையும் தரித்தேன். இங்கே நாம் வாசிக்கிறோம் 9வதான காரியம், உன் தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தை தரித்தேன். சிங்காரமான கிரீடம் என்றால் மிக அழகான கிரீடம். வேதத்திலே அநேக கிரீடங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 62ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அலங்காரமான கிரீடம் என்று வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே அழிவில்லாத கிரீடம் என்று சொல்லி வாசிக்கிறோம். அழகான கிரீடம், அலங்கார கிரீடம், அழிவில்லாத கிரீடம், இப்படி ஏராளமான கிரீடங்களை தேவன் நமக்கு பரலோகத்திலே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு என்று சொல்லி
நாம் அங்கே வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பரலோகத்தில் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதான அந்த கிரீடங்களை நாம் பெற்றுக்கொள்வதிலே, சுதந்தரித்துக் கொள்வதிலே மிக ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, பூமியிலே சூட்டப்படுகிற கிரீடங்கள் எல்லாம் அது தலைமுறை தலைமுறையாய் நிலை நிற்காது என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த கிரீடங்கள், பரலோகத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த கிரீடங்கள் அது தலைமுறை தலைமுறையாய், சொல்ல வேண்டும் என்றால் அது நிலைத்திருக்கிற ஒன்றாய் அங்கே நமக்கு கொடுக்கப்படுகிறது. புலம்பல் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, பாவம் செய்வதினால் கிரீடங்கள் விலகி போகிறது என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். தானியேலின் புத்தகத்தில் வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். எசேக்கியேலின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, தாழ்ந்தவனை உயர்த்தும்படி தேவனே அதை செய்கிறார். பூமியிலே சூட்டப்படுகிற எல்லா கிரீடங்களும் அது நிலைத்து நிற்காது என்பதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு உதாரணமாக எஸ்தரின் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ராஜ கிரீடம் தரித்தவளாயிருந்த வஸ்தியை அந்த ராஜாத்தி என்ற நிலையில் இருந்து அவள் தள்ளப்பட்டாள். அந்த வஸ்தி கூட ராஜஸ்திரீயாய் இராதபடிக்கு தள்ளப்பட்டாள் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்படி ராஜ கிரீடம் தரித்திருந்த வஸ்தி கூட ஒரு நாளிலே ராஜஸ்திரீயாய் இராதபடிக்கு தள்ளப்பட்டாள். அவளிடத்தில் இருந்த அந்த ராஜ கிரீடம் எடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படி பூமியிலே சூட்டப்படுகிற கிரீடங்கள் எல்லாம் ஒரு நாளிலே மறைந்து போகும், மாறி போகும், அல்லது அழிந்து போகும். ஆனால் தேவன் நமக்கு பரலோகத்திலே கொடுக்கப்படுகிற அந்த கிரீடங்கள் சதா காலங்களிலும் அழியாததும் வாடாததும் மகிமை உள்ளதும் மாசற்றதுமாய் இருக்கிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நிச்சயமாக பரலோகத்திலே தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதான அந்த கிரீடங்களை நாம் பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தப்பட வேண்டும். பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். வேதத்திலே அநேக கிரீடங்கள் என்று சொல்லி நாம் நிறைய பார்க்கிறோம். வேதத்தில் நிறைய கிரீடங்கள், அந்த கிரீடங்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அநேக கிரீடங்கள் இருந்தாலும் அதிலே முக்கியமான 3 கிரீடங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அந்த முக்கியமான 3 கிரீடங்களையும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கட்டாயமாக பரலோகத்திலே சுதந்தரித்து கொள்ள வேண்டும். அந்த 3 கிரீடங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது கிரீடம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். இங்கே நாம் பார்க்கிறோம் நீதியின் கிரீடம். இந்த நீதியின் கிரீடம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? அங்கே நாம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நல்ல போராட்டத்தை போராடினேன். வாசியுங்கள் அந்த வசனத்தை. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கான தகுதியை அங்கே எழுதுகிறார். முதலாவதாக நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். 3 காரியங்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பரலோகத்திலே நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பூமியிலே நாம் முதலாவதாக நல்ல போராட்டத்தை போராடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நல்ல போராட்டம் என்றால் பாருங்க, ராகேல் ஒரு நாளிலே தன் கணவனோடு போராடினாள். அதன் பின்பு தன் சகோதரியோடு போராடினாள்.
இதெல்லாம் நல்ல போராட்டம் அல்ல. நல்ல போராட்டம் என்றால் விசுவாச போராட்டம், விசுவாசத்திற்காக போராடுவது. எபேசியர் 6:11 நம்முடைய போராட்டங்கள் எல்லாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, வானமண்டல பொல்லாத சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று பவுல் அங்கே எழுதுகிறார். அப்போ நம்முடைய போராட்டங்கள் எல்லாம் பூமிக்குரிய காரியங்களுக்காகவே வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடாது. நம்முடைய போராட்டம் நல்ல போராட்டமாக இருக்க வேண்டும். சவுலை எடுத்துக்கொண்டால் அவன் ஒரு ராஜா, அவன் சமஸ்த இஸ்ரவேலர்களுக்கும் முதல் ராஜா. அவன் பாருங்க, அவன் வாழ்நாள் முழுவதும் தாவீதை கொல்லுவதிலேயே, அவனை தேடுவதிலேயே அவனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. அதிலேயே அவன் போராடிக்கிட்டு இருந்தான். தாவீதை கொல்லணும் அப்படிங்கிற நிலையிலே அவன் போராடிக்கிட்டு இருந்தான். அப்புறம் இங்கே சவுலை போல அல்ல, அது நல்ல போராட்டம் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நல்ல போராட்டம் என்றால் விசுவாசத்திற்காக. யூதா நிருபத்திலே 1:5 வாசிக்கிறோம், பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக போராட வேண்டும் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். ஒரு நாளிலே ஒரு காட்டு பகுதியிலே 4 திருடர்கள் அங்கே போய்கொண்டிருந்தார்களாம். அப்படி அந்த காட்டு பகுதியிலே போகும்போது அது ஒரு சரியான ஒரு இருளான ஒரு இடமா இருந்தது. அப்பொழுது அவன் வழியிலே அவன் தடுமாறி ஒரு திருடன் விழுந்து விட்டான். அவன் அந்த விழுந்த திருடன் சொன்னான், யாருடா வழியில கொண்டு மரக்கட்டையை போட்டு வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் சத்தம் போட்டான். உடனே கீழே இருந்து ஒரு சத்தம் வருகிறது. என்ன சத்தம் என்றால், யார் மரக்கட்டை என்னைக்காவது மடியில பணம் வச்சுட்டு படுத்து கிடக்குமா அப்படின்னு கீழே இருந்து ஒரு சத்தம் வருது. அப்ப இருடாக இருக்கிறது, தெரியவில்லை. தடவி பார்க்கும்போது கீழே ஒரு மனிதன், அந்த வழியிலே ஒரு மனிதன் படுத்து கிடந்தான். அப்போ அவன் சொல்றான், மரக்கட்டை என்னைக்காவது மடியில பணத்தை வச்சுட்டு படுத்திருக்குமா அப்படின்னு அவன் வாயினாலே அவன் சொல்றான். வந்தவர்கள் திருடர்கள், அவங்களுக்கு சொல்லையா வேணும். உடனே அந்த மனிதனுடைய மடியில் இருக்கிற அந்த பணப்பையை திருடும்படியாக விடிய விடிய 4 பேரும் அவனோட போராடிக்கிட்டே இருந்தாங்க. முழு அவன் கொடுக்க மாட்டேன்னு அவங்க பிடிங்க. அப்படி இரவு முழுவதும் அந்த 4 திருடர்களும் அவனோட போராடிக்கிட்டே இருந்தாங்க. சற்று விடிந்து விட்டது. எப்படியோ பணப்பை திருடர்கள் கையிலே கிடைத்து விட்டது. பணப்பையிலிருந்து தட்டி பார்த்தால் அதுல ஒரே ஒரு நாணயம் மட்டும் இருந்தது, வேற ஒண்ணுமே இல்லை. பைய எம்டி, பையில ஒரே ஒரு நாணயம். இந்த ஒரு நாணயத்திற்காக அந்த 4 திருடர்களும் விடிய விடிய போராடி இருக்காங்க. இது மாதிரிதான் நம்முடைய போராட்டம் இருக்கு. நம்முடைய போராட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பூமிக்குரியதாகவே, பூமிக்கு அடுத்ததாகவே இருக்கிறது. ஆனால் நல்ல போராட்டம் என்றால் அந்த விசுவாசத்துக்காக போராடுறோம் பாருங்க, அதுதான் நல்ல போராட்டம். அந்த வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடு, அந்த பிசாசோடு ஜபத்துல போராடுறோம் பாருங்க. அவன் கரங்கள்ல இருக்கிறதான அந்த ஆத்துமாக்களை நாம் கர்த்தருக்கு நேராக நடத்தும்படி அவனோட போராடுறோம் பாருங்க, அதுதான் நல்ல போராட்டம். அதுதான் கர்த்தருடைய பார்வையிலே நல்ல போராட்டமாக இருக்கிறது. இரண்டாவதாக பார்க்கிறோம், ஆவிக்குரிய ஓட்டத்தை முடிக்க. சிலர் ஓட்டத்தை முடித்தேன். சிலர் பாருங்க ரொம்ப வேகமா ஆரம்பிப்பாங்க, முடிக்க மாட்டாங்க. இடையிலேயே அவங்க பின்மாற்றத்துக்குள்ள போயிடுவாங்க. இடையிலேயே ரட்சிப்பை விட்டு விலகி போயிடுவாங்க. ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி, அதை முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு தீபம் ஒன்றை ஏற்றுவது ரொம்ப ஈஸி, அந்த தீபம் அணைந்து போகாமல் அதை காத்து கொள்வது ரொம்ப கஷ்டம். அப்போ ஆரம்பிச்சிடலாம். அதான் வேதத்தில் வாசிக்கிறோம், ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூரணமாய் இருக்க வேண்டும். அப்போ ஆவிக்குரிய ஓட்டத்தை நம்ம எல்லாரும் ஈஸியா ஆரம்பிச்சிருவோம். நாங்களாம் ரசிக்கப்பட்டோம், சபைக்கு போறோம், கிறிஸ்தவங்களா மாறிட்டோம், இது ஆரம்பம். ஆனா நம்ம முடிக்கும் போது எப்படி முடிக்கிறோம்? முடிக்க முடிகிறதா? ஆவிக்குரிய ஓட்டத்தை முடிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 9:24-25 வாசிக்கிறோம். ஓடுகிறவர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க? ஓடுவார்கள். ஆனால் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்றவங்க ஒருத்தங்க தான். அவர்களை குறித்து வேதத்திலே வாசிக்கும் போது, அவர்கள் பாவ இச்சைகளை அடக்கினவர்களாய் ஓடுவார்கள், ஓடி முடிப்பார்கள்.
அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 9:24-25. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஒரு அழிவுள்ள கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு பாவ இச்சைகளுக்கு இடம் கொடாமல் ஓடி ஜெயித்து அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்றாங்க. நாம் அழிவில்லாத கிரீடத்தை பரலோகத்திலே பெற போகிறோம். அப்ப நமக்குள்ள எவ்வளவு பாவ இச்சைகள், பாவ இச்சை அடக்கம், பாவத்தை அடக்கக்கூடிய அது அந்த காரியம் எவ்வளவு இருக்க வேண்டும், இச்சை அடக்கம் நமக்குள் எவ்வளவு இருக்க வேண்டும். பாவ இச்சைகளுக்கு நாம் இடம் கொடாமல் ஓடுவோமானால் நிச்சயமாக நம்முடைய ஓட்டத்தை முடிக்க முடியும். எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஓட்டத்தை ஆரம்பிப்பதல்ல, ஓட்டத்தை முடிக்க வேண்டும். பாவ இச்சைகளை நாம் ஜெயிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் எதையெல்லாம் ஜெயித்தாரோ, இயேசு கிறிஸ்து அழகா ஆரம்பிச்சு பிதாவின் சித்தத்தை ஆரம்பிச்சு அழகா பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றிட்டார். அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவர் எதையெல்லாம் ஜெயித்தாரோ அதெல்லாம் நாமும் ஜெயிக்கணும். அவர் பாவத்தை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார். இப்போ நாமும் ஆவிக்குரிய ஓட்டத்தில் நம்ம எல்லாருக்குமே இதெல்லாம் கிராஸ் ஆகும். நம்ம எல்லாருக்கும் முன்பாக இவைகள் வரும். இது எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெயிக்க வேண்டும். ஜெயித்து ஓட்டத்தை முடிக்க வேண்டும். ஓட்டத்தை முடிப்பவர்களுக்கு தேவன் கிரீடத்தை, நீதியின் கிரீடத்தை கொடுக்கிறார். அடுத்து நாம் பார்க்கும்போது மூன்றாவதாக விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். யூதா நிருபம் 1:5 வாசிக்கும் போது பரிசுத்தவான்களுக்காக ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். நாம் விசுவாசத்தை காத்து கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள், இழப்புகள், கஷ்டங்கள் வந்தாலும் நாம் விசுவாசத்தை காத்து கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். விசுவாசம் என்பது ஒரு வரம். எபிரேயர் 11:35 37 வரைக்கும் நாம் வாசிப்போமானால் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் விசுவாசத்தின் வரங்கள் மூலமாக செய்யப்படுகிறவை. விசுவாசம் அல்ல, விசுவாசமாகிய வரம். வரம், விசுவாசம் வேறு, விசுவாசமாகிய வரம் வேறு. வரம் எப்பொழுது செயல்படும் என்றால், விசுவாச வரம் எப்பொழுது செயல்படும் என்றால் எதிர்மறையான காரியங்கள் நடக்கும்போது. சாதகமான காரியங்கள் அல்ல, எதிர்மறையான. ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம் பாருங்க. நம்பப்படுவதற்கு ஏதுவல்லாத நிலையிலே கர்த்தரை நம்பினான், கர்த்தரை விசுவாசித்தான், அதை கர்த்தர் நீதியாக எண்ணினார். நம்பப்படுவதற்கு ஏது இல்லாத, அதாவது எல்லாமே சாதகமற்ற சூழ்நிலை, அந்த நிலையிலே விசுவாசமா இருக்கும் பாருங்க. அந்த விசுவாசம் தான் விசுவாசமாகிய வரம். எபிரேயர்ல நீங்க 11:15-37 வரைக்கும் நீங்க வாசிப்பீர்களானால் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்துல தான் விசுவாச வரங்கள் செயல்படுகிறது. தானியேலின் புத்தகத்தில் எடுத்துக்கொண்டோமானால் 3:17-18 வாசிக்கும் போது அங்கே ஒரு விசுவாச போராட்டம் வருது பாருங்க. அங்க பாருங்க, அவங்க அந்த சிலையை நிறுத்தி விட்டு சொல்றாரு, நீங்க வணங்கணும், எல்லாரும் சிலையை வணங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சிலையை வணங்கலாட்டினா அக்கினியில தூக்கி போடுவோம் பாருங்க. அங்கே தானியேலுடைய நண்பர்கள் அவங்க எவ்வளோ வைராக்கியம் இருந்தாங்க தெரியுமா? விசுவாசத்தை காத்து கொள்வதில் அவ்வளோ வைராக்கியமா இருந்தாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். இதுதான் விசுவாச போராட்டம். எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க பாருங்க. அவங்களை தூக்கி அக்கினியில தூக்கி போட்டாங்க. கர்த்தர் அங்கே தூதனை கொண்டு அவர்களை விடுவித்தார். நமக்குள்ள அந்த விசுவாசத்தை நாம காத்து கொள்வதற்கு வைராக்கியம் காட்டினா பரலோகம் நமக்கு உதவி செய்யும், தேவன் நமக்கு உதவி செய்வார். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த தானியேலுடைய நண்பர்களை போல எந்த சூழ்நிலையில எங்க இருந்தாலும், அவங்க இருந்தது பாபிலோன்ல, அவங்க அடிமையாக கொண்டு போகப்பட்டவர்கள். அந்த பாபிலோன் அந்நிய தேசம், அவங்களுடைய சொந்த தேசம் அல்ல, அந்நிய தேசத்துல இருந்தாலும்
அவங்க எப்படி விசுவாசத்தை காத்து கொண்டாங்க பாருங்க. தேவன் பேரில் வைத்திருந்த அந்த விசுவாசத்தை எப்படி காத்து கொண்டாங்க. இதே போலதான் நம்ம எங்க இருந்தாலும், பூமியின் எந்த கடையாந்தரத்துல இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். அப்படி நாம் காத்துக்கொள்வோமானால் கர்த்தர் நிச்சயமாக நீதியின் கிரீடத்தை நமக்கு கொடுப்பார். அவர்கள் செய்த 3 காரியங்களை பாருங்க. தேவனை நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி. இந்த நாட்கள்ல போடப்பட்டிருக்கிற சட்டங்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்கு சட்டங்களை மீறலாம். ஒருவேளை அது கர்த்தருடைய பார்வையில ஒரு விசுவாச போராட்டமாக கூட இருக்கலாம், விசுவாச வரமாக இருக்கலாம். ஆனா நம்ம பாருங்க, சட்டத்தை உலக காரியத்துக்கெல்லாம் மீறிடுவோம். இப்போ உள்ள சட்டத்தை உலக காரியங்களை எல்லாம் செய்வதற்கு மீறுவோம். ஆனா கர்த்தரை தேடுவதற்கு ரொம்ப சின்சியரா கடைபிடிப்போம். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அங்கே வாசிக்கிறோம், அவர்கள் தேவனை நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அடுத்து பாருங்க, அவங்க வேற எந்த தேவனையும் சேவித்து பணியாமல், அந்த சிலை முன்னால வணங்குறது அவங்களுக்கு அந்நிய தெய்வத்தை ஆராதிப்பது போன்று. அவங்க பாரு, அங்க வாசிக்கிறோம், வேறே தேவனை சேவித்து பணியாமல் என்று வாசிக்கிறோம். இன்னும் தங்களுடைய சரீரத்தை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அவங்க நாங்க செத்தாலும் பரவாயில்ல, இந்த சிலையை வணங்க மாட்டோம். இதுதான் விசுவாச வரம். இது நமக்குள்ள இருக்குதா? இப்படிப்பட்ட வசம், இப்படிப்பட்ட வரம் நமக்குள்ள இருக்கா? அந்த விசுவாச அந்த வரம் நமக்குள்ள இருக்கா? செத்தாலும் பரவாயில்லை, அந்த விக்கிரகத்தை நான் வணங்க மாட்டேன். நம்மள எத்தனை பேருக்கு அந்த வரம் இருக்கு? நம்ம எத்தனை பேர் இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்றோம்? இல்லை, காத்துக்கொள்ள முடியல. நம்ம அப்படியே விட்டுறோம். யாருக்காகவோ எதற்காகவோ நம்ம விட்டு கொடுத்துறோம். விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டிய நாம் விசுவாசத்தை விட்டு விலகி விடுகிறோம். இப்ப நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் நீதியின் கிரீடத்தை கர்த்தர் பரலோகத்தில் வைத்திருக்கிறார். அந்த நீதியின் கிரீடத்தை பெறும்படியாக நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஒரு முறை ஒரு கிராமத்தை, ஒரு புலி ஒன்று கிராமத்தை பாழாக்கி கொண்டிருந்தது. இரவு நேரத்தில் வந்து கொட்டகையில் இருக்கிறதான ஆடுகளை எல்லாம் அடிச்சு அது கொன்று அந்த மாதிரி கிராமத்தையே அது நாசப்படுத்தி கொண்டு இருந்தது. அப்போ ஒரு வேட்டைக்காரனுக்கு கூலி பேசி அந்த வேட்டைக்காரனை ஒரு கோபுரம் மாதிரி கட்டி அந்த உயரத்தில் வச்சு, அந்த புலி வரும்போது கரெக்டாக நீ அந்த புலியை சுட்டுறணும், அந்த புலியை நீ கொன்னுறணும், உனக்கு நாங்கள் நல்ல சரியான சம்பளம் கொடுப்போன்னு சொல்லி அவன்கிட்ட பேரம் பேசி அவனை மேலே ஏற்றி விட்டுட்டாங்க. அந்த வேட்டைக்காரனும் ரொம்ப ஷார்ப்பாக கவனிச்சுக்கிட்டே இருந்தான். புலி எப்போ வரும், அதை கரெக்டாக சுட்டுறணும், கொன்னுறணும்னு அவனும் ரொம்ப கவனமாக இருந்தான், ஜாக்கிரதையாக தான் இருந்தான். பாருங்க, கொஞ்சம் நேரம் ஆக 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 புலி வந்த மாதிரியே இல்லை. ஆனால் புலிக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா கொசு ஏராளமாக வந்துட்டு, அது என்ன ஒரு காட்டுப்பகுதி, கொசு ஏராளமாக வந்து அவனை கடிக்க ஆரம்பிச்சுது. உடனே இவனுக்கு அந்த கொசை அடிக்கிறையில, கொசை கொள்றையிலே அப்படி அவனுடைய முழு கவனமும் அவனுடைய முழு நேரமும் செலவழிக்கப்பட்டது. இவன் இப்போ கொசுவை அடிக்கிறையில, கொசு கூட போராடுறதுல நேரம் போயிடுச்சு. இப்போ காலையில் விடிஞ்சிட்டு எல்லாரும் அந்த வேட்டைக்காரனை தேடி ஊரில் உள்ளவங்க எல்லாரும் ஓடி வந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த ராத்திரி முழுதும்? அந்த புலி வழக்கம் போல கிராமத்துக்குள்ள வந்து ஆடுகளை அடிச்சு கொன்று சாப்பிட்டு கொன்று இழுத்துக்கிட்டு போயிட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? அவன் சொன்ன, இல்லையே, நான் கவனிச்சுட்டே தானே இருந்த, புலி வரவே இல்லையேன்னு. அவங்க எல்லாரும் அடையாளங்களை காட்டினாங்க, இந்த பாரு இந்த பாருன்னு சொன்னாங்க. அப்போதான் அவனுக்கு யோசனை வந்துச்சு, அப்போ நம்ம யார் எதோட போராடி இருந்தோம், முடிச்சு தானே இருந்தோம், எப்படி ஆகுச்சுன்னு யோசிக்கும் போது தான் அவனுக்கு தெரியுது, ஓ நம்ம கொசுவோட போராடிக்கிட்டு இருந்தோமே, கொசுவை கொல்றதுல, கொசுவை அடிக்கிறையில போராடிக்கிட்டு இருந்தோமே, அப்போதான் புலி கிராமத்துக்குள்ள வந்து அதனுடைய வேலையை செஞ்சிருக்கு அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். இது மாதிரி தான் நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டிய நாம, புலிய பிசாச கொள்ள வேண்டிய நாம, நம்ம விசுவாசத்தை கெடுத்து போடுகிற, ஒளிய பண்ணுகிற அந்த பிசாச கொல்றதுக்கு பதிலா நாம இன்னைக்கு என்ன செய்யறோம்? கொசுவை என்ன செய்யறோம்? அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், கொசுவோட போராடிக்கிட்டு இருக்கோம். விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டிய நாம் அற்பமான பூமிக்குரிய காரியங்களோடு நம்ம போராடி கொண்டு அதைத்தான் நம்ம என்ன செய்யறோம்? கவனித்து கொண்டு இருக்கிறோம். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களிலே நீதியின் கிரீடத்தை பெறும்படியாக முதலாவது நல்ல போராட்டத்தை போராடுவோம். நாம் ஆரம்பித்த ஆவிக்குரிய ஓட்டத்தை முடிப்போம். மூன்றாவது, நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த விசுவாசத்தை
எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடாமல், விட்டு விலகாமல் அதை காத்துக்கொள்வோம். கர்த்தர் பரலோகத்திலே நமக்கு நீதியின் கிரீடத்தை கொடுப்பார். இரண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வாசியுங்கள். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இங்கே இரண்டாவதாக ஜீவ கிரீடம். தேவன் பரலோகத்திலே நமக்கு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஜீவ கிரீடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஜீவ கிரீடத்தை கர்த்தர் யாருக்கு கொடுப்பார்? அங்கே வேத வசனத்திலே வாசிக்கிறோம், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாது, மரண பரியந்தம் உண்மையா இரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி அங்கே ஆவியானவர் திருவளம் பற்றுகிறார். இந்த சிமிர்னா சபையை குறித்து உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். சிமிர்னா என்பது, சிமிர்னா என்றால் வெள்ளை போலம் என்று அர்த்தம். இந்த சிமிர்னா சபையை குறித்து நம்ம பார்க்க வேண்டும் என்றால், குற்றமற்ற சபை. மற்ற 7 சபைகளிலே மற்ற 6 சபைகளிலும் குற்றங்கள் குறைகள் இருந்தது. ஆனால் சிமிர்னா சபையில் மாத்திரம்தான் குற்றங்கள் குறைகள் இல்லை. குற்றமற்ற சபையாய் இருந்தது. குறை ஒன்றும் அங்கே சொல்லப்படவில்லை. இந்த சிமிர்னா பட்டணத்தை குறித்து நாம் பார்க்க வேண்டும் என்றால், இது சின்ன ஆசியாவில் உள்ள ஒரு துறைமுகம். எபேசு பட்டணத்திலிருந்து 40 மைல் தூரத்தில் உள்ளது. இது ஒரு பூர்வீக பட்டணமாக இருந்தது. இந்த பட்டணத்தில் சீசர் என்ற பேரரசனை தெய்வமாக வணங்க வேண்டும் என்கிற ஒரு கட்டளை இருந்தது. எனவே கிறிஸ்தவர்களுக்கு இந்த காரியங்கள் அதிக உபத்திரங்களையும் பாடுகளையும் துன்பங்களையும் கொண்டு வந்தது. ஆனால் இந்த சிமிர்னா சபையில் உள்ளவர்கள் இதன் மத்தியிலும் இயேசுவை மறுதலியாமல் ரட்சிப்பில் உறுதியாய் உண்மையாய் இருந்தார்கள். அங்கே வாசிக்கிறோம், நீ மரண பரியந்தமும் உண்மையாயிரு, உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். அவ்விதமாக இந்த சிமிர்னா சபையார் மரண பரியந்தமும் அவர்கள் உண்மையாய் இருந்தார்கள். அவர்கள் உண்மையாய் இருந்தபடியினால் பரலோகத்திலே அவர்கள் ஜீவ கிரீடத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் அந்த பாக்கியத்தை அவர்கள் பெற்றிருப்பார்கள். 10 நாள் என்பது 10 ராஜாக்களை குறிக்கிறது. இந்த 10 ராஜாக்கள் எழும்பி அந்த சிமிர்னா சபையை அவர்கள் துன்பப்படுத்தினார்கள். இந்த நிலையிலும் அந்த சபையார் உண்மையாய் இருந்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுத்திருப்பார். பாருங்க, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்கு அவருக்கு உண்மையாய் இருக்க மனதாய் உள்ளவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றும்படி மனதாய் இருக்கிறவர்கள் எல்லாரும் துன்பப்படுவார்கள். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இங்கே பார்க்கிறோம், இயேசுவுக்கு, கிறிஸ்து இயேசுவுக்கு அவர்கள் பக்தியாய், அவருக்கு பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற எல்லாரும் என்ன செய்வாங்க? துன்பப்படுவார்கள். வேதமே அப்படிதான் சொல்லுது. அப்ப இயேசுவுக்கு நம்ம பக்தியா நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சாலே நம்ம வாழ்க்கை என்ன வந்துடும்? துன்பம், பாடு, உபத்திரம் எல்லாம் வரும். ஆனா இது எல்லாவற்றிலும் நம்ம உண்மையா இருந்தால் அங்கே வாசிக்கிறோம், நீதியின் கிரீடம் நமக்கு பரலோகத்திலே கொடுக்கப்படும். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல 10ஆம் வசனம் 12ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். அங்க பார்க்கிறோம், நிந்தித்து, என் நிமித்தம் நிந்தித்து உங்களை துன்பப்படுத்தும் போது நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, பரலோகத்துல உங்களுக்கு பலன் மிகுதி. அப்ப அங்க பார்க்கிறோம், பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள், இது எல்லாவற்றிலும் நம்ம உண்மையா இருந்தா நமக்கு ஒரு கிரீடம் அங்க பரலோகத்திலே வைக்கப்பட்டு இருக்கிறது. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், என் நிமித்தம், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள்.
முடிவு பரியந்தம் நிலை நிற்பவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க. அப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலே, இயேசுவை ஏற்றுக்கொண்டாலே நமக்கு என்ன வருது? பகை விரோதங்கள் வருகிறது, நிந்தனை அவமானங்கள் வருகிறது, உபத்திரவங்கள் வருகிறது. ஆனா இது எல்லாவற்றிலும் நம்ம உண்மையா இருக்கணும். நம்ம உண்மையா இருந்தா பரலோகத்துல நமக்கு ஜீவ கிரீடம் உண்டு. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 14ஆம் வசனம், 16ஆம் வசனத்துல எல்லாம் நம்ம வாசிக்கும் போது அந்த 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 16, ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதிநிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். இங்கே நான் பார்க்கிறோம், ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படக்கூடாதான். நமக்கெல்லாம் பாருங்க, பாடு வந்த உடனே நம்மெல்லாம் அப்படியே வெட்கப்பட்டு சபைக்கு வர்றதை நிறுத்திடுறோம், ஜெபம் பண்றதை நிறுத்திடுறோம். என்னன்னு கேட்டா, நான் கிறிஸ்தவளா இருக்கேன், எனக்கு இந்த பாடு வரலாமா? பக்கத்தில் உள்ள அக்காலாம் சொல்றாங்க, நீங்க எல்லாம் கிறிஸ்தவங்க, நீங்க எல்லாம் சபைக்கு போறோம், உங்களுக்கு ஏன் இந்த பாடு அப்படின்னு கேட்குறாங்க. அதனால வெக்கமா இருக்கு, ஜெபம் பண்ண முடியல, வெளியே வர முடியல, சபைக்கு வர முடியல, வெக்கமா இருக்கு. அவங்களுக்கு தான் பேதுரு சொல்றாரு, நீ கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த. அப்ப நமக்கு பாடுகளை எல்லாம் கண்டு நம்ம உடனே வெட்கப்பட்டு ஆண்டவரை மறுதளிச்சு அவரை விட்டு பின்வாங்கி போவோமானால் அந்த ஜீவ கிரீடத்தை நம்ம இழந்து விடுவோம். எனவே பாடுகள், எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நம்ம உண்மையா இருக்கணும். கர்த்தருக்கு உண்மையா இருந்தால் நிச்சயமாக தேவன் நமக்கு ஜீவ கிரீடத்தை பரலோகத்திலே தருவார். இந்த சிமிர்னா சபையுடைய போதகரான போலிகார்ப் அவரை துன்பப்படுத்தும்படியாக, அவரை கொல்லும்படியாக அவரை அழைத்து கொண்டு சித்திரவதைப்படுத்தினாங்க. அப்போ அவங்கெல்லாம் சொன்னாங்க, நீ இயேசுவை மறுதளிச்சா உன்னை நாங்கள் விட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த சபை போதகரான அந்த போலிகார்ப் அவர் சொன்னார், எனக்கு 84 வயதாகி விட்டது, இந்த 84 வயது வரையிலும் என் இயேசு எனக்கு தீமையே செய்யவில்லை, நான் எப்படி அவரை மறுதலிப்பேன் என்று சொன்னார். உடனே அவரை கொன்று போட்டார்கள், இரத்த சாட்சியாக அவர் மரித்தார். பாருங்க, அவர் 84 வயது வரைக்கும் இயேசுவை சேவித்தார். அந்த மரண பரியந்தத்திலும் கூட, அந்த துன்புறுத்தப்பட்ட அந்த நிலையிலும் கூட அவர் இயேசுவை மறுதலியாமல் இயேசுக்காக அவர் இரத்த சாட்சியாய் அவர் மரித்தார். உண்மையா இருந்தார், இயேசுக்கு அவர் உண்மையா இருந்தார். அவர் பரலோகத்திலே ஜீவ கிரீடத்தை அவர் பெற்றிருப்பார். அவருக்கு மாத்திரம் அல்ல, அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் இந்த உபத்திரவங்கள், பாடுகள், துன்பங்கள் அதன் மத்தியிலே நாமும் உண்மையா இருந்தால் நமக்கும் கர்த்தர் தருவார். நமக்கும் கர்த்தர் பரலோகத்திலே ஜீவ கிரீடத்தை தருவார். எத்தனை தடைகள், எதிர்ப்புகள் வந்தாலும், பாடுகள், உபத்திரவங்கள் வந்தாலும், சோதனைகள் வரும்போதுதான் மனிதன் பின்வாங்கி போவான் என்று சொல்லி லூக்காசு விசேஷத்துல வாசிக்கிறோம். ஒரு மனுஷன் சோதிக்கப்படும் போதுதான் அவன் பின்வாரத்துக்குள்ள போவானாம், இயேசுவை மறுதளிப்பான். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எத்தனை சோதனை வந்தாலும் ஒருபோதும் இயேசுவை விட்டு நாம் பின்வாங்கி போகாமல் உண்மையாய் இருந்தால் பரலோகத்திலே தேவன் நமக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சில காரியங்களிலே நாம் உண்மையாய் இருப்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் ஜீவ கிரீடம் என்பது அது சாதாரணமானது அல்ல. அது உபத்திரத்திலிருந்து கடந்து வந்தவர்களுக்கு அந்த ஜீவ கிரீடத்தை கர்த்தர் பரலோகத்திலே கொடுக்கிறார். எனவே அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த பூமியிலே சில காரியங்களிலே நமக்கு உண்மை அவசியமாக இருக்கிறது. ஜோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, கர்த்தரை சேவிக்கிற காரியத்திலே நீங்கள் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று ஜோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றார். கர்த்தரை சேவிக்கிற காரியத்துல நீங்க உண்மையா இருங்க. அந்நிய தேவர்களை முற்றிலும் அகற்றிவிட வேண்டும். அவர் சொல்றாரு, நீ அந்நிய தேவர்களை அகற்றி விட்டு கர்த்தரை சேவிப்பதிலே உண்மையாயிரு. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அந்நிய தேவர்களை நாம் முற்றிலும் அகற்றிவிட்டு கர்த்தரை மாத்திரமே நாம் பின்பற்றுகிறவர்களாய் இருக்கணும். இந்த காரியத்திலே நாம் உண்மையாயிருந்தால் பரலோகத்திலே தேவன் நமக்கு
ஜீவக்கிரீடத்தை தருவார். சங்கீதம் 22:30 வாசிக்கிறோம், ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாய் அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். அப்ப நம்ம கர்த்தரை எந்த சந்ததி தலைமுறை தலைமுறையா சேவிக்குதோ அந்த சந்ததி தான் ஆண்டவரின் சந்ததி. குறிப்பிட்ட காலங்கள்ல நம்ம ஆண்டவரை சேவிச்சுட்டு வருவோம். நம்ம பிள்ளைங்க பாருங்க ஏதோ அந்நிய தேவர்களை சேவிக்கிறவங்களோடு ஐக்கியப்பட்டு அப்படியே அது மாறி போயிடும். நாமும் பிள்ளைகளுக்காக அந்த பக்கம் போயிடுவோம். அப்போ தலைமுறை தலைமுறையாய் கர்த்தரை சேவிக்கிற சந்ததி அதுதான் ஆண்டவரின் சந்ததி. அப்ப சேவிக்கிற காரியத்திலே நாம் எப்படி இருக்கிறோம்? உண்மையா இருக்கிறோமா? யாருக்காகவும் எதற்காகவும் நாம் கர்த்தரை விட்டு விடக்கூடாது, கர்த்தரை விட்டு கொடுத்து விடக்கூடாது, கர்த்தரை சேவிப்பதை விட்டு விலகி விடக்கூடாது. மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். பாருங்க, நம்ம பாட்டு பாடுறதுலாம் ஒரு குறை கிடையாது. நம்ம என்ன பாட்டு பாடுவோம்? நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம், எனது எல்லாவற்றிலும் உண்மையே நேசிப்பேன். இதெல்லாம் பாட்டு பாட நல்லா தான் இருக்கும். நம்ம அந்த வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறோமா? நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்ம வாழ்நாள் முழுதும் கர்த்தரையே சேவிக்கிறோமா? நம்ம உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் கர்த்தரையே சேவிக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் கர்த்தரை எப்படி சேவிக்கிறோம்? அந்நிய தெய்வத்தை எல்லாம் முற்றிலும் அகற்றி விட்டு நாம் கர்த்தரை முழுமையாய் பின்பற்றுகிறோமா? கர்த்தரை தேடுகிற காரியத்தில் உண்மையா இருக்கிறோமா? கர்த்தரை தேடுற சங்கீதம் 27:8 தாவீது சொல்றார் பாருங்க, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, நான் உம்முடைய முகத்தையே தேடுவேன். தேடுறோமா? இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அன்றைய பிள்ளைகளாகிய நாம் முதலாவது தேவனை தேடுறோமா? எல்லா காரியத்துக்கும் முதல்ல தேவனை தேடுறோமா? எல்லா காரியத்தையும் பின் வச்சு முதல்ல கர்த்தரை தேடுறோமா? அவருடைய ராஜ்யத்தை தேடுறோமா? இல்லை. நம்ம எல்லாம் பாருங்க, பூமிக்குரியவைகளையே தேடுறோம். கொலோசியர் 3:2 வாசிக்கும், பூமிக்குரியவைகளையே நீங்கள் தேடாமல் மேலானவைகளை தேடுங்கள். நம்மளுடைய தேடுதல்லாம் எதுல இருக்கு? பூமிக்குரிய காரியத்தில். பூமிக்குரிய காரியத்தை நம்ம தேடிக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தரை தேடுறையில உண்மையா இருக்கிறோமா? ஒரு நாள் ஒரு மனிதன் வாக்கிங் போகும்போது கீழே ஒரு நாணயத்தை அவன் கண்டெடுத்தான். அவன் அந்த நாணயத்தை கண்டெடுத்த நாள் முதற்கொண்டு அவன் வாக்கிங் போகும்போதெல்லாம் கீழே பார்த்து நடப்பானான். ஏதாவது கிடக்கும், ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு கீழேயே பார்த்து நடந்துக்கிட்டே இருக்கும். நாட்கள் ஆக ஆக அவனுடைய தேடுதல் எல்லாம் பூமிக்குரியதாகவே இருந்துச்சு. பூமியை பார்த்தே நடக்க ஆரம்பிச்சிட்டான். கீழே குனிஞ்சே நடக்க ஆரம்பிச்சு. நாட்கள் ஆகும்போது அவனுடைய முதுகு அப்படி வளைந்து, முதுகு தண்டு அப்படி வளைந்து ஒரு கூன் போல விழுந்து விட்டு, இனிமேல் அவன் நிமிர்ந்தே பார்க்க முடியாத அளவுக்கு அவன் ஒரு கூணான மனுஷன் போல மாறிவிட்டான். காரணம் என்னன்னா, பூமிக்குரியவைகளே அவன் தேடிக்கிட்டு இருந்ததுனால, பூமியில ஏதாவது கிடைக்குமா, பூமிக்குள்ள இருந்து ஏதாவது எடுக்க முடியுமா, பூமியில அப்படியே பூமிக்குரியவைகளே அவன் தேடிக்கிட்டு இருந்தனால அவன் மேல் நோக்கி பார்க்க முடியாத அளவுக்கு அவன் ஒரு கூணனானான். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை தேடுவதிலே உண்மையாக இருக்க வேண்டும். முதலாவது கர்த்தரை தேடணும், ராஜ்யத்துக்குரியதை தேடணும். அதை தேடினோம்னா பூமிக்குரிய எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தருவார். ஜெபம் பண்ணுவதிலே நம்ம உண்மையா இருக்கணும். ஜெபம் பண்ணுவது போல நடிக்க கூடாது. சிலர் பாருங்க, ஜெபம் பண்றது போல நடிப்பாங்க. சிலர் ஜெபம் பண்ணாமலே ஜெபம் பண்ணேன்னு பொய் சொல்லுவாங்க. உண்மை, ஜெபம் பண்றதுல உண்மையா இருக்கணும். மனுஷர் காணும்படியாக நீ ஜெபம் பண்ணாத அப்படின்னு இயேசு சொன்னார். அப்ப நம்ம ஜெபம் பண்ணுவதிலே உண்மையாக இருக்க வேண்டும். சங்கீதம் 145:8 வாசிக்கிறோம், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் உடனே பதில் கொடுப்பார். அப்ப ஜெபம் பண்ணுவதில் உண்மையா இருக்கிறோமா? எந்த மனுஷனுக்காக அல்ல, நாம் கர்த்தரோடு உறவாடுவதிலே, ஜெபம் பண்ணுவதிலே உண்மையாக இருக்கிறோமா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யோவான் 4:23-24 வாசிக்கும் போது, கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள், பிதாவை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய தொழுகை எல்லாம், துதி எல்லாம், ஆராதனை எல்லாம் வாயில இருக்கக்கூடாது, வாழ்க்கையில இருக்கணும். வாயில நம்ம பாடிட்டு வாழ்க்கையை விட்டு விடக்கூடாது. வாழ்க்கை தான் ஆராதனையாக மாற வேண்டும். அதுதான் உண்மையாய் செய்யும் ஆராதனை.
அப்ப ஆராதனை அதுவும் உண்மையாய் இருக்க வேண்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உபாகமம் 11:27 வாசிக்கிறோம், நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்மையா கீழ்ப்படிந்தேனா உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்மையா கீழ்ப்படிந்தார், அப்படியே கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தார். பாருங்க, நம்ம அங்க வாசிக்கிறோம், அவர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, கர்த்தருக்கு ஊழியம் செய்வதிலே உண்மையா இருக்கு, உண்மை உள்ள சாணாதிபதி என்று வாசிக்கிறோம். உண்மை உள்ள சாணாதிபதி, தன்னை அனுப்பினவருக்கு அவரு உண்மையா இருப்பார். அப்போ ஆண்டவருடைய ஊழியத்தை தான் செய்கிறோம், ஆனால் அது உண்மையா செய்ய வேண்டும். இங்கே சிறு சிறு ஊழியங்களை நாம் செய்தாலும் அதை உண்மையாய் செய்தால் நிச்சயமாக நமக்கு பலன் உண்டு. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, கர்த்தருக்கு கொடுக்கல் வாங்கல் காரியம், கர்த்தருக்கு கொடுக்கிற காரியம், அந்த காரியத்துல உண்மையா இருக்கணும். கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்திலே நாம் உண்மையாய் இருப்போமானால் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். உற்சாகமாய் கொடுப்பது மாத்திரமல்ல, உண்மையாய் கொடுப்பது. உண்மையாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமாய் இருப்பார். இந்த மக்கதோனியா நாட்டு சபையாரை குறித்து 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1-3 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, அவர்கள் கொடிய தரித்திரத்திலும் சாட்சி சொல்ற அளவுக்கு தெசலோனிக்கே சபையில போய், கொரிந்து சபையில போய் அப்போஸ்தலனாகிய பவுல் மக்கதோனியா சபையாரை குறித்து சாட்சி சொல்லும் அளவுக்கு அவர்கள் கொடிய தரித்திரத்திலே கொடுத்தார்கள், உண்மையாய் கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களிலே தேவன் விரும்புகிற, தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே நாம் உண்மையாய் இருப்போம். நிச்சயமாக கர்த்தர் நமக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். இன்னும் பார்த்தீங்கன்னா, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையில் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவன் ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று யாக்கோப்பு நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்ப இங்கே நாம் பார்க்கும்போது, சோதனை காலத்திலும் கூட தன் உத்தமத்தை விட்டு விலகாதவனுக்கு கர்த்தர் பரலோகத்திலே ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். சோதனை காலத்திலும், எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலும், சோதிக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலும் தன்னை உத்தமனாக, உத்தமன் என்ற நிலையை காத்து கொள்கிறவனுக்கு கர்த்தர் ஜீவ கிரீடத்தை பரலோகத்திலே கொடுக்கிறார். இதற்கு சரியான உதாரணம் யோபுதான். யோபுவின் புத்தகம் 23ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வாசியுங்கள் அந்த வசனத்தை. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இங்கே யோபுவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அவர் என்னை சோதித்த பின்பு சுத்த பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன். ஏன் யோபு சோதனையும் பொன்னையும் அவர் இணைத்து பேசுகிறாரு அப்படின்னா, இந்த பொன் சோதிக்கப்பட்டு புடமிடப்பட்டு, அக்கினியினால் சோதிக்கப்பட்டு புடமிடப்பட்டு, அதுக்கப்புறம்தான் அந்த பொண்ணுக்கு மதிப்பே அப்புறம்தான் இருக்கு. அது சந்தைக்கு நல்ல விலையேற பெற்ற பொண்ணாக கொண்டு வந்து விற்கப்படும். அந்த பொண்ணை சோதித்து சோதித்து புடமிட்டு புடமிட்டு தான் அந்த பொன் நல்ல விலை மதிப்புள்ளதாய் மாறுகிறது. அதைத்தான் யோபு சொல்றாரு, ஆண்டவர் என்னை சோதித்த பின்பு, அவர் என்னை புடமிட்டு பார்க்கட்டும், ஆண்டவர் என்னை புடமிட 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 நான் ஒரு பொன்னாக விளங்குவேன், விலையேற பெற்ற பொன்னாக மாறுவேன். பாருங்க, யோபுவை போல நம்மளால சொல்ல முடியுமா? ஆண்டவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரு வேளை சொன்னாலும் அது சும்மா வாய அளவில் தான் இருக்கும். யோபு நம்ம சோதனையே நமக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, சோதனைக்கு பின்னு நான் பொன்னாக விளங்குவேன் நம்மளால சொல்ல முடியாது. யோபு எடுத்துக்கொண்டோமானால் வியாதிகள், இழப்புகள்,
எந்த சூழ்நிலைகளும், அவனுக்கு வந்த சூழ்நிலைகள் எல்லாம் உண்மையிலே யோபுவை போல ஒரு சோதனை நமக்கெல்லாம் வந்துச்சுன்னா நம்மெல்லாம் நிச்சயமா நிலை நிற்க முடியாது. யோபுவை தவிர, யோபு மட்டும்தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். ஏன்னா அவருக்கு வந்த சோதனை கொஞ்சம் அல்ல. அவருடைய சோதனை குறித்து நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் பாருங்க. அந்த சோதனையிலும் யோபு என்ன செய்யல, தன் உத்தமத்தை விட்டுவிடவில்லை. அங்க வாசிக்கிறோம், சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சோதித்த பின்பு அவன் சோதனையிலும் தன்னை உத்தமன் என்று அந்த நிலையை காத்துக்கொள்கிறவன் ஜீவ கிரீடத்தை பெறுவான். இப்ப யோபு அந்த சோதனை மத்தியில் எல்லாத்தையும் இழந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய உத்தமத்தை அவர் இழக்கல பாருங்க. அவர் உத்தமத்தை இழக்காததுக்கு சாட்சி தேவனே சாட்சி. தேவன் பிசாசை பார்த்து கேட்டார், பத்தியா நீ இவ்வளவு காரியங்களை நீ செஞ்ச, எல்லாவற்றையும் யோபு இழந்தான், ஆனா உத்தமத்தை இழந்தானா பத்தியா, அவன் இன்னும் உத்தமத்துல உறுதியா இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி அங்கே தேவன் சொல்லுவதை, தேவனே சாட்சி கொடுப்பதை அங்கே நாம் பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது யோபுடைய மனைவி, அந்த அம்மா சொல்லுதான் பாருங்க, எல்லாவற்றையும் இழந்துட்ட, நீ என்ன இன்னும் உத்தமத்துல உறுதியா இருக்கிற, தேவனை தூசித்து ஜீவனை விடு. அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க. அப்போ தேவன் சாட்சி, மனைவி சாட்சி. யோபுவின் புத்தகத்தை எழுதின அந்த ஆசிரியர் அவரு எழுதுறாரு. அவர் அறிமுகப்படுத்தும் போது எப்படி யோபு அறிமுகப்படுத்துறாரு, ஒண்ணு வாசிக்கிறோம். ஊத் தேசத்திலே ஒரு மனுஷன் இருந்தான், அவன் உத்தமனும். பார்த்தீங்களா, யோபு சுற்றி இருந்தவர்கள், யோபுவின் மனைவி, தேவன் எல்லாருமே யோபுவின் சோதனையில் அவன் தன் உத்தமத்தை காத்து கொண்டதை குறித்து சாட்சி சொல்லுகிறார்கள். யோபு அந்த உத்தமத்தை காத்து கொண்டதுடைய காரியங்கள் என்ன அங்கே நாம் பார்ப்போமானால், யோபு 1:21 வாசிக்கிறோம், அவன் கர்த்தருக்கு எல்லாவற்றையும் இழந்த நிலையிலையும் ஸ்தோத்திரம் செலுத்தினான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இதுதான் உத்தமம். முடியுமா நம்மளால? கர்த்தர் கொடுத்தா ஸ்தோத்திரம் 1000 ஸ்தோத்திரம் வரும், எடுத்தா ஸ்தோத்திரமே வராது. ஆனா யோபு உத்தமத்தை காத்து கொண்டதின் அடிப்படையிலே கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம் என்று சொன்னார். அதான் உத்தமம். ரெண்டாவது பார்க்கிறோம் 1:22 யோபு இவை எல்லாவற்றின் மத்தியிலும் பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லல. நம்மளால முடியுமா? எல்லாவற்றையும் இழந்த நிலையில நம்ம யாரையெல்லாம் குறை சொல்லுவோம்? முதல்ல தேவனை குறை சொல்லுவோம், அப்புறம் சபையை குறை சொல்லுவோம், அப்புறம் ஊழியரை குறை சொல்லுவோம், அதுக்கப்புறம் தன்னை நடத்தின விசுவாசியை குறை சொல்லுவோம். எவ்வளவு குறை வரும் பாருங்க. ஆனா யோபுவை குறித்து வாசிக்கிறோம், அவன் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இதுதான் உத்தமத்தை காத்துக்கொள்வது. அடுத்து பார்த்தீங்கன்னா யோபு சொல்றாரு, மனைவி சொல்றா கர்த்தரை தூசித்து ஜீவனை விடு அப்படின்னு சொல்றா. ஆனா யோபு சொல்றாரு பாருங்க, நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ. எப்படி இருக்கு பாருங்க. நம்மளாம் அப்படி சொல்லவே மாட்டோம், சொல்ல முடியாது. அவர் சொல்றார், அவருடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ. அப்படின்னா யோபுக்கு தேவன் ஏற்கனவே செய்த அந்த நன்மைகளுக்கு அவர் நன்றி உணர்வோடு இருந்தார். அந்த நன்றி உணர்வு அவர்கிட்ட இருந்துச்சு. கர்த்தர் எனக்கு ஏற்கனவே ஏராளமான நன்மை செஞ்சிருக்கிறார், இப்ப தீமை செய்திருக்கிறாரு அப்படின்னு கூட அவர் அடிச்சு சொல்லல. தீமை செய்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள தயார். நம்ம எப்பவுமே எல்லாரும் பாத்தீங்கன்னா இழந்ததை நினைச்சு முறுமுறுப்போம். கேட்டது கிடைக்கல, இருந்தது இழந்துட்டோம், முறுமுறுப்பு வரும். இழந்ததை நினைச்சா முறுமுறுப்பு வரும், இருப்பதை நினைச்சா தோத்திரம் வரும். நம்ம எதை நினைக்கிறோம்? இழந்ததை நினைக்கிறோமா? இழந்ததை நினைச்சா முறுமுறுப்பு தான் வரும், ஆண்டவர் மேல வருத்தம் வரும், ஆண்டவர் மேல குறை வரும். இருக்கிறத நினைக்கிறோமா? கர்த்தர் ஏற்கனவே நமக்கு கொடுத்திருக்கிறது இருக்குல்ல, அதை நினைக்கிறோமா? அதுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கிறோமா? அதுதான் உத்தமம். அப்ப நாம் இங்கே பார்க்கிறோம், யோபு அவர் சோதனையிலும்
உத்தமத்தை காத்து கொண்டார், ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டார். நீங்களும் நானும் சோதனையிலே உத்தமத்தை காத்துக்கொள்வோம், ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும் ஸ்லாக்கியத்தை நாம் கண்டடைவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து மூன்றாவதாக நான் சொல்லி முடிக்கிறேன், மகிமை உள்ள வாடாத கிரீடம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். இங்கே நாம் வாசிக்கிறோம், பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். இந்த கிரீடம் யாருக்கு கிடைக்கும்? அதே நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது தேவனுடைய மந்தையை மேய்ப்பவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். தேவனுடைய மந்தையை மேய்ப்பவர்கள் என்று சொன்ன உடனே ஊழியக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விலகி போறது அல்ல. நம்ம எல்லாரையும் கர்த்தர் மந்தையில கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஊழியக்காரர் அவருக்கு கர்த்தர் கொடுத்த பொறுப்புகளை அவர் செய்வார். ஆனால் உங்களுக்கென்று கர்த்தர் சில பொறுப்புகளை வைத்திருக்கிறார். மந்தையை மேய்ப்பதற்கான, மந்தையை நடத்துவதற்கான சில பொறுப்புகளை கர்த்தர் உங்களுக்கும் வைத்திருக்கிறார். அந்த பொறுப்புகளை நாம் இந்த நாட்களிலே உணர்ந்து அதை நிறைவேற்றுவோமானால் நிச்சயமாக மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை கர்த்தர் நமக்கு பரலோகத்திலே தருவார். முதலாவதாக நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது வாசியுங்கள். உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. இங்கே நான் பார்க்கிறோம், உன் ஆடுகளின் நிலைமையை அறிந்து கொள், உன் மந்தையின் மேல் கவனமாயிரு என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் எந்த சபையிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்தாரோ அந்த சபையில் நம்மோடு கூட ஆராதிக்கிறவர்கள் யார், எப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்கள் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, அந்த நம்மோடு கூட ஆராதிக்கிறவர்களுடைய அந்த நிலைமை அது என்ன என்ற அந்த கவனம் நமக்கு இருக்கணும். அந்த ஆடுகளின் கவனம், அந்த மந்தையின் கவனம் நமக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு பரலோக ராஜ்யத்திலே மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை நமக்கு தருவார். இந்த அறிவும் கவனமும் விசுவாச பிள்ளைகளாகிய நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்க வேண்டும். இங்கே பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 29-30 வசனத்திலே வாசிக்கும் போது வாசியுங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். முதலாவதாக இந்த மந்தையின் மேல நம்ம கவனம் வைக்கணும். இந்த மந்தையுடைய ஆடுகளின் நிலைமையை அறிந்து மந்தையின் மேல கவனம் வைக்க, அந்த கவனம் வைக்கிற கவனமாயிருப்பதின் அடிப்படையிலே முதலாவதாக மந்தையை பட்சிக்கிற ஓநாய்கள், கள்ள உபதேசங்களை கொண்டு வந்து சிலரை அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. வேதத்துக்கு புறம்பான காரியங்களை போதித்து அவங்கள சத்தியத்தை விட்டு விலக செய்வாங்க. அது மந்தைக்குள்ளேயே வருவாங்க, மந்தைக்குள்ளேயே இருப்பாங்க. மந்தையே தப்ப விடாத ஓநாய்கள். ஓநாயின்னு சொல்லிட்டாலே கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள போதகர்களையும் கள்ள உபதேசங்களையும் குறிக்கிறது. அப்போ மந்தையின் மேல கவனம் இருக்கணும்னா முதல்ல இந்த சத்தியத்துக்கு புறம்பான இந்த கள்ள உபதேசங்கள், கள்ள போதனைகள் இதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியணும். அப்படி கண்டுபிடித்து அதை நம்மை விட்டு புறம்பாக்க வேண்டும். அந்த மாதிரி காரியங்களுக்கு நம்ம செவி கொடாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். நாம் பட்சிக்கிற ஓநாய்களாய் இருக்கக்கூடாது. மந்தையை பட்சமாய் நடத்தக்கூடிய நல்ல தாய் என்ற நிலையிலே நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா ரோமர் 14:13 மந்தைக்கு தடுக்கல்லையும் இடரல்களையும் வைக்காதபடிக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். வாசியுங்கள் அந்த வசனத்தை. இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக
தடுக்கல்லையும் இடரலையும் போடலாகாதென்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். மந்தையின் மேல் கவனம் வைப்பவர்கள் அவங்க ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணுவாங்க. என்ன தீர்மானம்னா, இந்த மந்தைக்கு ஒரு நாளும் நம்ம தடுக்கலா இருக்கக்கூடாது, தடையா இருக்கக்கூடாது. இந்த மந்தையுடைய வளர்ச்சிக்கு ஒரு நாளும் நம்ம தடையா இருக்கக்கூடாது. ஒரு நாளும் இந்த மந்தைக்கு நம்ம இடரலை கொடுக்கிறவர்களா இருக்கக்கூடாது. இவங்க தான் மந்தையின் மேல கவனமா இருக்கிறவங்க. அப்ப மந்தைக்குள்ள வரும்போதே, கர்த்தர் நம்மை மந்தையில் கொண்டு வந்து சேர்க்கும் போதே நாம் தீர்மானம் எடுத்துடணும். நான்லாம் என்னுடைய வாலிப நாட்களிலே தூத்துக்குடி மட்டக்கடை சபையில கொண்டு போய் சேர்க்கப்படும் போது, கர்த்தர் என்னை ரட்சித்து அங்கே கொண்டு சேர்க்கும் போது நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். என்ன தீர்மானம் என்றால், கர்த்தர் என்னை கொண்டு வந்து சேர்த்த இந்த சபைக்கு ஒரு நாளும் நான் தடைக்கல்லாய் இருக்க மாட்டேன். கர்த்தர் என்னை கொண்டு வந்து சேர்த்த இந்த சபைக்கு ஒரு நாளும் நான் இடரலாய் இருக்க மாட்டேன் என்று சொல்லி நான் தீர்மானம் எடுத்த, அதை காத்து கொண்ட, சாட்சி பெற்றேன். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் மந்தையின் மேல் நீங்கள் கவனமாய் இருப்பீர்களானால், மந்தைக்கு ஒரு நாளும் உங்கள் மூலமாக தடைக்கல்லோ இடரலோ வரக்கூடாது. கவனமா இருக்கணும். மந்தைக்குள்ள இருக்கிற ஆடுகளின் நிலைமையை அறிந்து அவர்களோடு பேசிக்கொள்கிற காரியங்கள், அவர்களை விசாரிக்கிற காரியங்கள், அவர்களை நடத்துகிற காரியங்கள், இது எல்லாவற்றையும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். எபேசியர்ல வாசிக்கிறோம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் மந்தையை கெடுத்துரும், மந்தையை பாழாக்கும். ஒரு ஊழியக்காரர் ஒரு நாள் சாட்சி சொன்னார். ஒரு சகோதரி அவங்க ரொம்ப அபிஷேகத்துல நிரம்பி ரொம்ப குதிப்பாங்களாம் அப்படி சபைக்குள்ள. அப்படி அவங்க ஆவில நிரம்பி அப்படியே குதிச்சுக்கிட்டு இருந்து அப்படியே பின்னால அப்படியே குதிச்சு பின்னால போயிருக்காங்க. ஒரு 2 வயது குழந்தை அந்த ஆலயத்திலே தூங்கி கொண்டு இருந்திருக்கு. அவங்க அம்மாவும் அந்த ஆராதனையில அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இந்த அபிஷேகத்துல நிரம்பி குதிச்சு அந்த சகோதரி போய் அந்த 2 வயது பிள்ளையுடைய கையை அப்படியே மிதிச்சிட்டாங்க. மிதிச்சு அந்த 2 வயது குழந்தையுடைய கை எலும்பு முறிஞ்சிட்டு. அப்போ அந்த தாய் துடிச்சு அழுது, அம்மா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இந்த அபிஷேகத்துல நிரம்பின இந்த சகோதரி சொல்லியிருக்காங்க, கர்த்தருடைய சித்தம் இல்லாம ஒண்ணு நடக்காதுன்னு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இதான் புத்தியினமான பேச்சு. கர்த்தர் வந்து அந்த 2 வயசு பிள்ளை தூங்கிட்டு இருக்க பிள்ளையுடைய கையை உடன்னு சொன்னாரா மிதிச்சு? பாருங்க, அதோட அந்த குடும்பம் சபைக்கு வர்றதே விட்டுட்டு சபையை விட்டே போயிட்டாங்க. அந்த குடும்பம் சபைக்கு வரக்கூடாதபடிக்கு இந்த அம்மாவுடைய புத்தியினமான பேச்சு. இப்படி எவ்வளவு பேர் சபைக்குள்ள இருக்கிறாங்க தெரியுமா? தங்களுடைய புத்தியினமான பேச்சில சபைக்கு வந்த ஆடுகளை வெளியே அனுப்பி விட்டுருவாங்க. புத்தியினமான பேச்சு, வம்பு பேச்சு, பரியாசமான பேச்சு, இதனால சில குடும்பங்கள் சபையை விட்டு வெளியே போயிடுவாங்க. எனவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ரொம்ப கவனமா இருக்கணும். மந்தையின் மேல் கவனமா இருக்கணும். தீர்மானம் எடுக்கணும். இடர்லா இருக்க மாட்டேன், தடைக்கல்லா இருக்க மாட்டேன், தீர்மானம் எடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் கடைசியாக அங்க பார்க்கும்போது எசேக்கியேல் 50ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அங்கே மந்தைக்கு முன்மாதிரியா இருக்கணும். மந்தைக்கு முன்மாதிரியா இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து 4 பேர் நல்ல காரியத்தை கற்றுக்கொள்றாங்களா? என்னைக்குமே பாருங்க, சபைக்குள்ள என்னைக்குமே தீமையான காரியம் மிக வேகமாக பரவும். தேவனுக்கு பிரியமல்லாத காரியங்கள் மிக வேகமா பரவும், நல்ல காரியங்கள் பரவாது. இப்ப சபைக்கு முன்மாதிரியாக அங்க வாசிக்கிறோம், மந்தைக்கு முன் செல்லும் கடாக்களை போல இருங்கள். முன்மாதிரி, மந்தையின் மேல் கவனம் வைக்கிறவர்கள் மந்தைக்கு முன்மாதிரியாய் இருப்பார்கள். ஒருபோதும் மந்தையில் உள்ள ஆடுகள் தப்பி போகையோ இடரலடையவோ அவர்கள் இருக்க மாட்டார்கள். முன்மாதிரியா இருப்பாங்க. இங்கே பேதுருல சொல்லி இருக்கிறபடி அங்க நம்ம பார்க்கிறோம். அதாவது பேதுருல சொல்லியிருக்கிறபடி இந்த மந்தையை மேய்க்கிற அந்த 3 அனுபவங்களை குறித்து பேதுரு எழுதியிருக்கிறார். அதை உங்களுக்கு ஏற்ற அனுபவமாக நான் சொல்லுகிறேன். அந்த பேதுரு 5:2 வாசிக்கிறோம், மந்தைக்குள் ஜனங்களை கொண்டு வர யாரையும் நீங்க கட்டாயப்படுத்தக்கூடாது.
பலவந்தம் பண்ணக்கூடாது, ஆள் சேர்க்கணும் அப்படிங்கிற காரியத்தில் செய்யக்கூடாது. அடுத்து வாசிக்கிறோம், சுயநலத்துக்காக இழிவான ஆதாயத்திற்காக நம்ம மந்தையை மேய்க்கக்கூடாது. சுய லாபத்துக்காக ஊழியம் செய்யாதீங்க, ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணாதீங்க. உற்சாக மனதோடு ஆத்துமாக்கள் மேல கரிசனை உள்ளவர்களாய் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யுங்கள். அடுத்தாப்புல ஆத்துமாக்களை அடக்கி ஆளாம அவங்களுக்கு முன்மாதிரியாய் இருந்து அவர்களை வழிநடத்துங்கள். கர்த்தர் உங்களுக்கு மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை உங்களுக்கு தருவார். இப்படிப்பட்ட இந்த 3 முக்கியமான கிரீடங்களை நீங்கள் பெறுவதற்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த 3 விதமான கிரீடங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறபடி, உன் கிரீடத்தை ஒருவனும் பறித்து கொள்ளாத படிக்கு ஜாக்கிரதையாயிரு. உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாத படிக்கு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாத படிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. நான் ஒரு கதையை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். ஒரு முறை கிறிஸ்தவர்களை, ஒரு குறிப்பிட்ட தேசத்திலே கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு 40 கிறிஸ்தவர்களை அந்த தேசத்தின் அந்த அரசன் அந்த 40 கிறிஸ்தவர்களையும் கொண்டு வந்து பனிக்கட்டியிலே 40 கிறிஸ்தவர்களையும் அப்படியே கட்டி அதிலே அவர்கள் ரத்தம் உறைந்து மரிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த 40 பனிக்கட்டியிலையும் 40 கிறிஸ்தவர்களை அவன் படுக்க வச்சிட்டான். இவர்கள் மரித்து போகிற வரைக்கும் அவர்களை கண்காணிக்கும்படி, அவர்கள் எழுப்பி விடாதபடிக்கு கண்காணிக்கும்படி ஒரு சேவகனை நியமித்தான். பாருங்க, அதுல அப்படி ரத்தம் உறைஞ்சி அந்த 40 கிறிஸ்தவர்களும் அவர்கள் உண்மையாய் இருந்து அவங்க அந்த 40 கிறிஸ்தவர்கள் 40ல் 39 பேர் மரிச்சிட்டாங்க. ஒருவர் மாத்திரம் கொஞ்சம் ஒரு கலக்கம், ஒரு தடுமாற்றம். மறுதலித்து விட்டால் நமக்கு விடுதலை கொடுத்துருவாங்க. அப்போ அவன் யோசிச்சுக்கிட்டே படுத்து கிடக்கிறான். மற்றவங்கெல்லாம் மறுதலிக்காம விசுவாசத்தை காத்து கொண்டவர்களாய் அவங்க பனிக்கட்டியில் அப்படியே ரத்தம் வரைந்து மரித்து போயிட்டார் 39 பேர். இவன் ஒருவன் மாத்திரம் அப்படி எழும்புறதும் படுக்கிறதும் இப்படி இருந்தான். இந்த சேவகன் அப்பப்போ அவனை போய் பார்த்துக்கிட்டே இருந்தான். கடைசி வரைக்கும் இவன் இப்படி எழும்புறதும் படுக்கிறோமா இருந்ததுனால இவனுக்கு உயிர் ஊசலாடிக்கிட்டே இருந்தது. இந்த சேவகன் திடீரென்று அப்படியே கண் அசந்துட்டான். அவன் கண்களுக்கு முன்பாக ஒரு தரிசனம் தோன்றியது. என்னவென்றால் 40 தேவ தூதர்கள் அவர்கள் வாடாத மகிமை உள்ள கிரீடத்தை தங்கள் கைகளிலே அவர்கள் ஏந்தினமாறு நிற்கிறாங்க. அப்போ அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அந்த தூதர்களுடைய 40 தூதர்களுடைய கைகளிலே 40 கிரீடங்கள் இருக்கிறது. அவன் பார்க்கிறான். அதுல 39 பேர், இங்கே இரத்த சாட்சியாய் மரித்த அந்த 39 பேர் வரிசையாக நின்று அந்த கிரீடங்களை தலையிலே வாங்கி கொண்டு அந்த தூதன் அவர்களை அப்படியே அரவணைத்தபடி பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து சென்றான். ஒரே ஒரு தூதன் மாத்திரம் அந்த கிரீடத்தை கையிலே வைத்து கொண்டு அப்படியே தலை குனிந்த வண்ணம் கவலையாய் நின்று கொண்டிருந்தான். அப்போ இவனுக்கு அந்த தரிசனத்திலே தெரிகிறது, 39 பேர் போயிட்டாங்க, கிரீடத்தை தலையில தரிப்பிக்கப்பட்டு போயிட்டாங்க. இந்த ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிற தூதனை இவன் பார்க்கிறான். இந்த சேவகன் விழித்த உடனே ஓடி போய் பார்க்கிறான். அந்த ஊசலாடிக்கிட்டு இருந்தான், அவனை போய் பார்க்கிறான். அவனுக்கு இன்னும் உயிர் இருந்துச்சு. அப்போ உடனே அந்த சேவகன் கேட்குறான், நீ இயேசுவை மறுதலிக்க விரும்புகிறியா அப்படின்னு கேட்குறான். நீ இயேசுவை மறுதலிக்கிற விரும்புகிறாயான்னு கேட்குறான். உடனே அவன் சொல்கிறான், ஆமாம் நான் மறுதலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவனை அவுத்து விட்டுட்டு, நீ எந்திரி போ நீ போயிருன்னு சொல்லிட்டு அந்த பனிக்கட்டியிலே அவன் படுத்து கிடந்து ரத்தம் உறைந்து இரத்த சாட்சியாய் மரித்து அந்த தூதனிடத்தில் இருந்த கிரீடத்தை அவன் பெற்றுக்கொண்டான். பரலோகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, உனக்குள்ளதை ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு அதை பற்றி கொண்டிரு. தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கடைசி வரையிலும் ரட்சிப்பிலே நிலைத்து நின்று நமக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த கிரீடத்தை யாருக்கும் விட்டு கொடுக்காமல் நாமே பரலோகத்தில் போய் சுதந்தரித்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த வைராக்கியத்தை
கர்த்தர் நமக்கு தருவாராக. பிழைத்திரு என்றவர் பூமியில் மாத்திரமல்ல, இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் நம் சிரசின் மீது கிரீடங்களை சூட்டி நம்மை அங்கே கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பிழைத்திரு என்று சொல்லி ஆண்டவரே கிருபையாய் எங்களுக்கு 9 விதமான காரியங்களை நீர் செய்தீர் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் தியானித்தபடி ஆண்டவரே எங்களுடைய சிரசின் மீது கிரீடத்தை நீர் தரிப்பிக்கிற தெய்வமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. பரலோகத்திலே எங்களுக்காக அநேக கிரீடங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் விசேஷமாக 3 கிரீடங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். நீதியின் கிரீடம், ஜீவ கிரீடம், மகிமை உள்ள வாடாத கிரீடம். ஆண்டவரே இந்த 3 கிரீடங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும் ஐயா. ஆண்டவரே நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவரே விசுவாசத்தை காத்துக்கொள்ள, ஆவி கூறிய ஓட்டத்தை முடிக்க, ஆண்டவரே நல்ல போராட்டத்தை போராட எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வரும்போது ஆண்டவரே அந்த நீதியின் கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும் ஐயா. ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள மரண பரியந்தம் நாங்கள் பாடுகள் மத்தியிலும் உண்மையாயிருக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உண்மையாயிருக்க கிருபை தாரும். பாடுகளை கண்டு, சோதனைகளை கண்டு ஆண்டவரே நாங்கள் உண்மையை விட்டு விலகிவிடக் கூடாது. பாடுகள் மத்தியிலும் நாங்கள் உண்மையாய் இருந்தால் ஆண்டவரே நிச்சயமாக பரலோகத்திலே எங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவீர். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உண்மையாய் இருக்க கிருபை தாரும். உமக்கு அடுத்த காரியங்களிலே உண்மையாய் இருக்க கிருபை தருவீராக ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மூன்றாவதாக ஆண்டவரே மகிமை உள்ள அந்த வாடாத கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள மந்தைக்கு முன்மாதிரியாய் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஆடுகளின் நிலைமையை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. ஆண்டவரே மந்தையின் மேல் கவனமாய் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை கொண்டு வந்து சேர்த்த சபைக்கு நாங்கள் ஒருபோதும் இடரலாய் இருக்க கூடாது ஆண்டவரே. நாங்கள் ஒருபோதும் தடைக்கல்லாய் இருக்க கூடாது. இவர்களை பார்த்து தான் நாங்கள் இந்த காரியத்தை செய்தோம் என்று சொல்லி தீமையை பின்பற்றத்தக்கதாக நாங்கள் தீமை செய்கிறவர்களாய் இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்களுக்குள்ள நல்ல தீர்மானங்களை நாங்கள் எடுக்கணும். எந்த மந்தையிலே கர்த்தர் என்னை கொண்டு வந்து சேர்த்தாரோ அந்த மந்தைக்கு நான் முன்மாதிரியாய் இருப்பேன். அந்த மந்தைக்கு நான் ஒருபோதும் இடரலாய் இருக்க மாட்டேன், ஒருபோதும் தடைக்கல்லாய் இருக்க மாட்டேன் என்று ஆண்டவரே நாங்கள் தீர்மானித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எங்களுக்குள்ள கிரீடத்தை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு அதை நாங்கள் சுதந்தரித்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. யோபுவை போல சோதனையை சகிக்க எங்களுக்கு கிருபை தாரும். சோதனையிலும் ஆண்டவரே எங்களுடைய உத்தம நிலைமையை நாங்கள் விட்டுவிடக் கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே சோதிக்கப்படும் போது உங்க மேல நாங்க குறை சொல்லக்கூடாது. ஊழியரையோ சபையோ விசுவாசிகளையோ நாங்கள் குறை சொல்லக்கூடாது ஆண்டவரே. கர்த்தாவே உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. சோதனையிலும் சாட்சியாய் வாழ உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. யோபு சோதித்த பின்பு கர்த்தர் அவருக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அல்லேலூயா. நமக்கு சோதனை வருகிறது என்றால் அந்த சோதனைக்கு பின்பதாக கர்த்தர் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். கலங்க வேண்டாம். பாடுகளை கண்டு பயப்பட வேண்டாம். பாடுகளை கண்டு வெட்கப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இம்மையில் மாத்திரம் அல்ல, அவர் மறுமையிலும் அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நன்றி நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்குவதாக. இந்த நாட்களில் எத்தனை பாடுகள், உபத்திரங்கள், துன்பங்கள், சோதனைகள் வந்தாலும் உண்மையாய் இருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.